இந்திய பெருங்கடலில் பயணித்த MT டிஃபானி எனும் ஈரான் எண்ணெய் கப்பல் அமெரிக்க கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஆசிய பிராந்தியத்தில் ரகசியமான முறையில் ஈரான் மசகு எண்ணெயை கொண்டு செல்லும் கடத்தல் நடவடிக்கையுடன் தொடர்புடையதாக கூறியே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படையின் சீல் படையினர் ஹெலிகாப்டர்கள் மூலம் கப்பலில் இறங்கி அதன் கட்டுப்பாட்டை தமது வசப்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு ஈரானின் துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் அனைத்து கப்பல்களையும் சோதனையிட அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது பல ஈரான் கப்பல்கள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் நிறைவடையும் வரை போர் நிறுத்தம் நீடிக்கப்படும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் பிரதிநிதிகள் சமாதான திட்டத்தை முன்வைக்கும் வரை ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் இராணுவ தளபதி கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் துறைமுகங்களை முற்றுகையிடும் நடவடிக்கையை தொடருமாறும் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு தயாராக இருக்குமாறும் அமெரிக்க இராணுவத்திற்கு தாம் அறிவுறுத்தியுள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான பின்னணியில் அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸின் பாகிஸ்தான் பயணம் இன்று இடம்பெறாது எனவும் மேலதிக பேச்சுவார்த்தைகள் குறித்த தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் ட்ரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தற்போது முன்னெடுக்கப்படும் ராஜதந்திர முயற்சிகளை தொடர இடமளிக்கும் வகையில் போர் நிறுத்தத்தை நீடிக்குமாறு தானும் இராணுவ தளபதி அசீம் முனிரும் விடுத்த கோரிக்கையை பணிவுடன் ஏற்றுக்கொண்டமைக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போர் நிறுத்த நீடிப்பு தொடர்பான அறிவிப்பு குறித்து ஈரான் இதுவரை எந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. அமெரிக்காவினால் புதிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ள இலக்குகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது. தோற்கடிக்கப்பட்ட தரப்பினரால் நிபந்தனைகளை விதிக்க முடியாது என ஈரான் பாராளுமன்ற சபாநாயகரின் ஆலோசகர் மஹ்தி முகமது தெரிவித்துள்ளார். அமெரிக்கா முன்னெடுத்துள்ள முற்றுகை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவது தாக்குதலுக்கு சமமானது என்பதால் அதற்கு இராணுவ ரீதியான பதிலடி வழங்கப்பட வேண்டும் என அவர் சமூக ஊடக பதிவொன்றில் குறிப்பிட்டுள்ளார்.